தமிழ்நாடு முதலமைச்சராகும் தாவேக தலைவர் விஜயிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பது குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் கூறுவதை கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டாருன்னா ஊழல் இல்லாமல் இருக்கணும். எங்கே போனாலும் லஞ்சம் 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 இதில் தான் போயிட்டு தவிர லஞ்சம் இல்லாமல் ஒரு வேலையும் ஆகிறதில்ல. அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. அதாவது மகளிருக்காக உதவித்தொகை தரேன்னு சொல்லியிருந்தாரு. அது ஏற்கனவே போன ஆட்சியில் செஞ்சாங்க. இந்த ஆட்சியில் எக்ஸ்ட்ரா தரதா சொல்லியிருந்தாரு. அதை நிறுத்தாத அதை செய்யணும். மகளிருக்கான உதவித்தொகை என்னென்ன சொன்னாங்களோ பென்ஷன் காசு சொன்னாப்புல பென்ஷன் காசு கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு பவுனு தரேன்னு சொன்னாப்புல. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிற பெண்களுக்கு பட்டு புடவை 1 பவுன் தங்கம் தரேன்னு சொன்னார். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த தமிழகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் இப்போ கலைஞர் ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு சில பஸ்ஸு மட்டும்தான் இலவச பேருந்து. ஆனால் மற்ற பேருந்தெல்லாம் கிடையாது. ஆனால் இவர் விஜய் தமிழகம் முழுவதும் எங்கே ஆனாலும் தமிழகம் முழுவதும் நீங்கள் இலவச பேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுவதும் கொடுத்துருக்காப்புல. அதெல்லாம் நிறைவேற்றணும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். பெண்கள் எங்கே போனாலுமே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. சின்ன பிள்ளையா இருந்தாலும் கஞ்சாவாக இருந்தாலும் எல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப அதிகாரம் பண்ணுறவனுவ தாங்கவே முடியல. விஜய் அண்ணன் என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாருமே செய்யணும். சித்தலூரில் தான் ஒயின் ஷாப்பே இருக்குது. நாங்கள் காட்டுக்கே போக முடியல. போயிட்டு வந்தாலும் வரலனாலும் கூட்டம் அதிகமாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு தூக்கணும். ஒயின் ஷாப்பை தூக்கணும். சித்தலூரில் இருக்கிறத கண்டிப்பாக தூக்கி ஆகணும். எதை நாங்கள் போட்டோம், அவங்களுக்கு ஓட்டு போட்டோம். நல்லபடியாக எதை சொன்ன வார்த்தையை கடைசி வரை நிறைவேற்றினாங்கன்னா போதும். இந்த மாதிரி அந்த இல்லாதவங்களுக்கு எல்லாம் என்ன நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நிறைவேற்றணும். 6 சிலிண்டரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர்னு சொன்னீங்க. என்ன தள்ளுபடின்னு சொன்னீங்க இந்த கடத்தெல்லாம் அதுக்கு தள்ளுபடி. நாங்களாம் விவசாயம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் பிள்ளைங்களாம் காலேஜ் பணம் கட்டி படிக்க வைக்கிறோம், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். அதுலாம் படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை கரெக்டாக நடத்த சொல்லுங்கள். நாங்கள் அவங்கள நம்புகிறோம், அவங்க எங்களை நம்பணும். எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாங்களோ அதை செய்யணும். அவர் ஏதாவது ஒரு விலைவாசி பஸ் பேர் குறை, இல்லை கரண்ட் பில்லு குறை, இல்லை சிலிண்டர் குறை மக்களுக்கு அது ஒரு நல்லது. பிரின்னு சொன்னால் தமிழ்நாடு எங்கே இருக்க போது தமிழ்நாடு விற்க வேண்டியது தான். அது விஜய் சார் வந்திருக்காரு. அவர் அவர் சொன்னதெல்லாம் செய்ய முடியாது. இருந்தாலும் மக்களுக்கு விலைவாசி குறைச்சி தமிழ்நாட்டை அளவு கொண்டாந்தாருன்னா எம்ஜிஆர் மாரி ஆடினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.